என்னடா இது கோழி குஞ்சை இந்த கோழி போட்டு இப்படி கொத்தி எரியுதே கொன்னுடும் போலயே அப்படின்னு சொல்லி தானே உங்களுக்கு தோணுது. ஆனால் அதுக்கான ரீசன் அது கிடையாதுங்க. நம்ம கூண்டுகள் நம்ம ப்ரூடிங் போடுறது இந்த மாதிரி 2 அடுக்கு முறையில் இருக்க கூண்டில் கீழே தான் போடுறோம். இதனால் மேலே இருக்க கோழிகள் போடுற எச்சத்தினாலையும் காத்தோட்டத்தினாலையும் கோழி குஞ்சுகள் இந்த மாதிரி குன்னி சாக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 கோழி குஞ்சுகள் இறந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே விட்டால் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரு பேரண்ட்டை ஒன்றத்தில் அடையில் இருந்ததை தூக்கி உள்ளர விட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா அந்த குஞ்சுகளை ரொம்பவே நல்லா பார்த்துக்குச்சு. அதுக்கு முன்னாடி அந்த கோழிகள் போடுற எச்சத்தில் அந்த கோழி குஞ்சுகள் மேலே போடுற எல்லாம் காஞ்சி போயிருந்துச்சு. ஆனால் இந்த கோழி வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அதெல்லாம் எடுத்து விட்டுருது. அதே மாதிரி ஹீட்டு தேவையான இடத்துல கொடுக்குது, தேவையில்லாத இடத்துல கொடுக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் முன்னாடிக்காக இப்போ எல்லாமே ரொம்ப ஆக்டிவ் ஆகிடுச்சு. நீங்களே இப்போ பார்த்தா தெரியும் எல்லாமே தாய் மேலே ஏறி எப்படி ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாகவே கோழி குஞ்சுகள் எல்லாமே நல்லா தீனி சாப்பிட்டுருக்கு. முன்னாடிக்காக இப்போ ரொம்பவே ஆக்டிவாக இருக்காங்க. என்ன தான் நம்ம இன்குபேட்டர் ப்ரூடர் அப்படின்னு போனால் கூட இயற்கை தாங்க என்றைக்குமே பெஸ்ட்டு.